சங்கராச்சாரியார் மற்றும் புனித துறவிகள் மீது உத்தரப்பிரதேச காவல்துறை நிர்வாகம் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலை கண்டித்து ஜனவரி 21 திரிபுரா பிரதேச காங்கிரஸ் அகர்தலாவில் ஒரு கண்டன பேரணி நடத்தியிருந்தது. ஓரியன் சவுமனி பகுதியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது காங்கிரஸ் தொண்டர்கள் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோருடைய உருவ பொம்மைகளை எரித்திருந்தார்கள். மூத்த காங்கிரஸ் தலைவரும் திரிபுரா எம்எல்ஏவுமான சுதீப் ராய் பர்மன் போராட்டத்திற்கு தலைமை தாங்கி ஊடகங்களுக்கு பேட்டியளித்திருந்தார். மத மரபுகளை பாதுகாப்பதில் உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினுடைய உறுதிப்பாட்டை சுதீப் ராய் பர்மன் கேள்வி எழுப்பியிருந்தார். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் பாரம்பரிய மதத்தின் பாதுகாவலர்கள் என்று கூற முடியாது என்றும், இந்த சம்பவம் அவர்களை நயவஞ்சகர்கள் மற்றும் அரசியல் வியாபாரிகள் என்பதை அம்பலப்படுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசு மற்றும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் மீது கடுமையான தாக்குதலை தொடங்கிய காங்கிரஸ் எம்எல்ஏ தற்போதைய ஆட்சியின் கீழ் பல பழங்கால கோயில்கள் சேதப்படுத்தப்பட்டதாகவோ அல்லது அழிக்கப்பட்டதாகவோ கூறினார். டெல்லியில் 1300 முதல் 1400 ஆண்டு பழமையான ராமர் கோவில் இடிக்கப்பட்டதாகவும், ராமர் மற்றும் அனுமன் சிலைகளை புல்டோசர்களை பயன்படுத்தி இழுத்துச் செல்லப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். காசியில் உள்ள மத கட்டமைப்புகளும் சேதம் விளைவித்ததாகவும், அதில் ஒரு சிவலிங்கம் மற்றும் கணேஷ் சிலை அழிக்கப்பட்டதாகவும் பர்மன் மேலும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவுரங்கசீப் கூட இவ்வளவு கோவில்களை அழிக்கவில்லை என்றும் அவர் கூறியிருந்தார். கடந்த 11 ஆண்டுகளாக மத பாரம்பரியத்தை பெருமளவில் அழிக்க மத்திய அரசு அனுமதித்ததாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். நாட்டினுடைய தற்போதைய நிலைமைக்கு காரணமானவர்களுக்கு எதிராக பொதுமக்களினுடைய கோபத்தை வெளிப்படுத்தவே இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது என்று அவர் தெரிவித்திருக்கிறார்கள். நயவஞ்சகர்கள், திருடர்கள், அயோக்கியர்கள் மற்றும் ஏமாற்றுக்காரர்களினுடைய கைகளில் நிர்வாகம் சிக்கியிருப்பதை நாட்டு மக்கள் உணர்ந்துள்ளனர் என்று மேலும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது மிகப்பெரிய விஷயமாக மாநிலத்தில் வெடித்திருக்கிறது என்றும், அதனை எப்படி சரி செய்வது என்றும் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்.